64 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 64 பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு விஷயமாவே பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித்தினுடைய கேப்டன்ஷிப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரஞ்சித் வந்துட்டு கேப்டனாக செலக்ட் ஆனதுக்கப்புறமாவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் டஃப் காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க. தீபக்கா இருந்தாலும் சரி, தீபக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஆலையே பாராட்டப்பட்டிருந்தாரு. இன்னொரு பக்கம் மஞ்சரி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா அண்டு ரஞ்சித் இருக்காங்க இல்லையா, இவங்க இருந்தாங்க. ஸோ ரஞ்சித் வந்துட்டு கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் கேம் பிளே பண்ணதை விட தீபக் ஒரு கேம் அப்படின்றத பிளே பண்ணியிருந்தாப்புல. அதனால ரஞ்சித் வந்துட்டு கேப்டனும் ஆயிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். பட் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் கேப்டன் ஆனப்பயே வந்துட்டு நான் என்ன பிரச்சனை நினைச்சேன்னா, ஓகே கேப்டன்ஷிப்லாம் வந்துட்டு இவருக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். ஏன்னா அவருடைய கேரக்டராக இருந்தாலும் சரி, இல்லை அவர் உள்ள நடந்துக்கக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி, கேப்டன்ஷிப் அப்படின்றது வந்துட்டு ஒரு போல்டான ஒரு பதவி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 18 பேர் இருக்காங்க இல்லையா, 18 பேர்னா நாமினேஷன்லாம் போக இப்போ ஒரு 15 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே கட்டி மேய்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாலஜி சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து கொண்டு வருவாங்க. அதை கரெக்டாக அட்ரஸ் பண்ணணும். அட்ரஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அதுக்கு ஏற்ற சொல்யூஷன்ஸை கொடுக்கணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான தலைவலி இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ப்ரெஷர் தாங்காமல் தீபக் கேப்டனாக இருக்கும்போதே தீபக் வெளியில் வந்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். பட் ரஞ்சித் வந்துட்டு ரஞ்சித்தாவே இருந்து அந்த கேப்டன்ஷிப் இருக்கு இல்லையா, சிம்பிளாக முடிய வேண்டிய அந்த டீம் பிரிக்கிறதுலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கான்ட்ரோவர்சி, ஒரு கிளம்சினஸ், ஒரு எக்கச்சக்கமான அடிதடி அப்படின்ற மாதிரி வந்ததுனால தன்னுடைய முதல் முட்டையை பார்த்தோம் அப்படின்னா கேப்டனான ஒரு சில நிமிஷங்கள்லேயே ரஞ்சித் இழந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச அவர் கேப்டனாக நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் இதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தட்ட தங்கம் மயில் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி விளையாடிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா அவரை ஒருத்தரும் கேப்டனாக மதிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ நீங்கள் ரஞ்சித்துடைய கேப்டன்ஷிப் இருக்கு இல்லையா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. ரெண்டாவது விஷயம் ஆர்வ கோளாறு அருண் அப்படின்னே சொல்லலாம். அருண் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்றதுக்காக மனுஷன் பேசுவானா என்ன அப்படின்லாம் தெரில. ஏன்னா தீபக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு சொன்னார், குக்கிங் டீமில் வந்துட்டு ஒரு 5 பேரை போடுங்க. ஏன்னா அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம். அங்கே சமைச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 18 எப்படி சொல்கிறது, 18 வேலைக்கான ஃபுட் இருக்கு இல்லையா, காலையில் மதியம் நைட்டு, காலையில் மதியம் நைட்டு, இது இல்லாமல் டீ காஃபி ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த 18 வேலையில் வந்துட்டு அவங்க சமைச்சிக்கிட்டே இருக்கணும் ரொட்டேஷனலாக. அதில் நடுவில் டாஸ்க் போகும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு 5 பேர் கிச்சன் டீம்ல போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பார்த்தோம்னா அருண் சம்பந்தமே இல்லாமல் வந்துட்டு கிளீனிங் டீம்ல நீங்க 5 பேரை போடுங்க, குக்கிங்ல மட்டும் எல்லாரும் ஓன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துல தீபக் இருந்துச்சு ரொம்ப கேஷுவலா வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத கொடுக்குறாரு. இந்த மாதிரி லேபர் ஓரியன்ட் ஜாப், ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்னு சொல்லி பிரிக்கணும்ட்டு உடனே அருண் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதையே பிடிச்சி தொங்கி அந்த நாள் ஃபுல்லாக வந்துட்டு இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், இதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாங்கி கட்டியிருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கா இருந்தாலும் சரி, வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கா இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. பட் அதை வந்துட்டு புரிஞ்சுக்காம அருண் தற்கொலைத்தனமா பேசியிருக்கிறது இருக்கு இல்லையா, அது வீட்டில் அவருக்கான நெகட்டிவ் பாயிண்டா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆனா ஊனா வந்துட்டு மஞ்சரியை மார்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அருண் இருக்கார் இல்லையா, நேற்று வந்துட்டு பார்த்தோம்னா சவுண்டை மார்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வந்துட்டு எதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரோ அதே விஷயத்தை அவர் திருப்பி பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நேற்று ரயானால வெளிவந்துருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை கொஸ்டின் பண்ணும்போது ஆன்சர் சொல்ல முடியாமையும் ரொம்பவே பாவம் அருண் கஷ்டப்பட்டாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அருண் தன்னுடைய ஆர்வ கோளாறுத்தனம் இருக்கு இல்லையா, அதை வெளியில காட்டி பார்த்தோன்னா நேற்று ஃபுல்லாக ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட அடிக்கு மேலே அடி வாங்கிக்கிட்டு இருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே தர்ஷினுடைய கேம் பிளே வந்துட்டு படு மட்டமாக போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா ஜோன் அவுட் கிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான பட்டப்பேர் கூட கொடுத்துருந்தாங்க. நம்மளும் வந்துட்டு தொடர்ந்து நிறைய ரிவ்யூஸ்ல சொல்லிட்டு அவங்க ஜோன் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு ஆஸ் ஏ ஃப்ரெண்டாக வந்துட்டு பவித்ரா சொல்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, பவித்ரா கண்ணுக்கு எப்படி தர்ஷி தெரியுறாங்களோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கும் தெரியுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 வீக்ஸ்ல பட்டு பயங்கரமான ஒரு கேம் பிளேவை கொடுத்துட்டு அந்த ஸ்கூல் டாஸ்க் அப்புறமா விஷாலுக்கு ஊட்டி விடுறது, விஷாலுக்கு தலையை கோதி விடுறதுன்றதுதான் தர்ஷியனுடைய முக்காவாசி வேலையாக மாறிடுச்சு. ஏதோ பூங்கா இருக்கு இல்லையா, ஏதோ பார்க்குக்கு போன லவ்வர்ஸ் மாதிரி தான் தர்ஷி அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க கேமை விளையாடாம. ஸோ அதை வந்துட்டு பார்த்தோன்னா அவங்க கேங்கில் இருக்க 4 பேர் கியூட்டு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா, பிரின்சி, அதாவது நம்ம அருண் இருக்கார்ல, அருண், விஜய், விஷால் இவங்கெல்லாம் சொல்றதுனால அதை நம்புறாங்களே தவிர தன்னோட ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கவும் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு உன்ட்டு ஒரு விஷயம் பேசணும்னு பவித்ரா சொல்லும் போதே விஷாலை பற்றியா கேம் விஷாலெல்லாம் ஒன்றும் பாதிக்கப்படலையே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேபி அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணுவாங்க
பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல. வெளியில் வந்து இந்த எபிசோட்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வலிக்கு விழுந்து வாழ்க்கை வந்துட்டு வீணாக போனது இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தலையில் எழுதப்பட்டிருந்துச்சுன்னா யாருமே வந்துட்டு அதை மாற்ற முடியாது. பட் பவித்ரா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டினுடைய வேலை இருக்கு இல்லையா, ஒரு ஃப்ரெண்ட் எந்த இடத்துல என்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பவித்ரா வந்துட்டு அதை கண்டும் காணாமல் போயிருக்கா, நீ என்னமோ பண்ணி கேடோ கெட்டு போனா என் கேமை விளாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால போயிருக்க முடியும். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அப்படியே கூட பண்ணியிருக்கலாம். பட் அதை தாண்டி ஒரு விஷயம், தன்னோட ஃப்ரெண்டு அவங்க யாரு அப்படின்னு சொல்லி தெரியும், அவங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும், அவங்க என்ன மாதிரியான பிளேயர் அப்படின்றது தெரியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இருக்காங்க இல்லையா, இப்படி வந்து ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விஜய் விஷாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாப்புல, வெளியில வந்துட்டு இதில் அப்பெல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு சும்மா ஆக்ட் மாதிரி தான் பண்ணுறேன், இதை பார்த்துட்டு வெளியில் எனக்கு படம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இதை விஜய் விஷால் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரில. ஸோ சீரியஸாக எடுத்துக்காத ஒரு பர்சனுக்காக தர்ஷி எஃபோர்ட் போட்டு அவங்களுடைய கேமையும் விடுறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு டோட்டலாக அன்ஃபேர் அப்படின்றது தான் பவினுடைய கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனியாச்சும் பவித்ராவினுடைய அந்த அட்வைஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு தர்ஷி விளையாட போகிறாங்களா, இல்லை பவி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு விஷாலுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு தலையை கோதி விட்டுக்கிட்டே வெளியே போயிடுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தாலும் அது அவங்களுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ளஸ் அவங்களுடைய பர்சனல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிடலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்னடா ட்விஸ்டெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கோவா கேங்கில் முக்கியமான அதுவும் செல்ல பிள்ளையா இருந்த ஜெஃப் இருக்கார் இல்லையா, ஜெஃப்பே பார்த்தோம் அப்படின்னா ஜாக் அண்ட் சவுண்ட் அண்ட் ரயான் இருக்காங்க இல்லையா, சவுண்ட் அண்ட் ரயானை போட்டு நாமினேஷனில் குத்தி விட்டாப்ல அப்படின்னு தான் சொன்னோம். பார்க்கும்போது இதனடா புது ட்விஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் சொன்ன ரீசன் இருக்கு இல்லையா, சொன்ன ரீசன் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சவுண்ட் வந்துட்டு அட்டென்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணணும், அட்டென்ஷனை வந்துட்டு வாங்கணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, ரயான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பட்ட பேர் கூட கொடுத்துருந்தாப்ல அப்படின்னே சொல்லலாம். ஊமை ராஜா இம்சை ராணி அப்படின்ற மாதிரி. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா இத்தனை நாளாக கேங்குக்காக உயிரே கொடுப்போம், நம்ம கேங்கில் தான் ஒருத்தன் ஜெயிக்கணும், போட்ட திட்டங்கள் கை கொடும் நாள் வந்தது எல்லாம் வச்சுட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஜெப்ரினுடைய இந்த ஸ்டாண்ட் அப்படின்றது பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் உண்மையாகவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத அவருடைய சுயநல கேமுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா கோவா கேங்காக விளாடாதீங்க, கேங்காக சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணாதீங்க, அது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்ற அந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, சவுண்டாக இருந்தாலும் சரி, ஜாக்கு, ரயானு, நம்ம மங்களம், அதாவது நம்ம ரஞ்சித், இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேங்காக விளையாடல அப்படின்னாலும் அந்த கேங்கில் என்ன பேசியிருந்தாங்களோ அதை இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஜெஃப்பை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து வந்த மாதிரி அடிச்சிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது அந்த டீமுக்கு தெரிஞ்சால் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றதும் எனக்கு தெரியல. பட் இந்த நாமினேஷனில் பார்த்தோம் அப்படின்னா தீபக் இருக்கார் இல்லையா, தீபக் அண்ட் ஜெஃப்ரிக்கு ஒரு ஓட்டு கூட விழலை அப்படின்னு தான் சொல்லணும். முத்துக்குமரனுக்கு ஒரே ஒரு ஓட்டு வந்ததுனால அவரும் நாமினேட் ஆகலை. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் 5 ஓட்டு தர்ஷிகாவுக்கு விழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அன்ஷி இந்த டைம் எலிமினேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே எவிக்ட் ஆகி உள்ளே வந்திருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்குமே யார் இந்த வாரத்தில் வெளியே போவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அன்ஷி ஆர் பவித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. உங்களுக்கு யார் வெளியே போவாங்கன்னு சொல்லி தோணுதுன்றதை கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி Day 65 ரிவ்யூவோட சந்திக்கலாம். தட பை பை.